சாந்தினி, ஃபர்ஸ்டெல்லாம் வந்து இந்த கலப்படம் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோன்னே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இல்லையா? இப்போ மெக்சிகோலேருந்து டொமேட்டோ நம்மளுக்கு இம்போர்ட் ஆகுதுன்னா, இப்போ அதில் இருக்க கலப்படம் உள்ள வெஜிடபிள்ஸையும் இப்போ நார்மலாக இருக்க டொமேட்டோஸையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இல்லையா? அதெல்லாம் அப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அண்ட் இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னதான் பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலும், இந்த கெமிக்கல்லாம் ஸ்ப்ரே பண்ணனால ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் மட்டும் ஸ்பாயில் ஆகாம நம்மளோட சாயிலும் வந்து ரொம்பவே கண்டாமினேட்டடா மாறுது. ஓகே, சோ அதனால ஆர்கானிக் ஃபுட்ஸ் நம்ம விளைவிச்சா கூட அந்த சாயில் கண்டாமினேட்டடா மாறிறதுனால அது ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ஆட் பண்ண ஒரு ஃபுட் ப்ராடக்ட் மாதிரி மாறிடுது இல்லையா? சூப்பரா சொன்னீங்க தர்ஷிகா. இதை தொடர்ந்து மூலிகைகள் இருக்க மருத்துவ குணங்கள் பத்தி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பாத்துலாமா? பாத்துலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று புதியதாக வந்து ஒரு மருத்துவம் பார்க்குறோன்னா, ஒவ்வொரு நாளும் புது புது மருத்துவத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேட்காதது தான் இன்றைக்கி கிடைக்கிது. இன்றைக்கி சிறுநீர் பாதையில் இருக்கிற ரணம் சொல்லுவாங்க. என்னென்னா கருப்பை வாய், அந்த கருப்பை வாயில் வந்து ரணம் வந்துடுது. அந்த ரணத்தை போக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. ஏன் சிரமத்தில் இருக்காங்க? சிறுநீர் கழிக்க முடியல, கழிக்கும்போது எரிச்சல் உண்டாயிடுது. இன்றைக்கி அது வர்றதுக்கு காரணம், பொது சிறுநீர் கழிப்பிடங்களில் போகிறாங்க, அந்த இடத்துல சுத்தமே இருக்காது. அங்கே ஏற்கனவே போயிட்டு இருந்தவங்களுக்கு உள்ள கிருமிகள் அங்கே வந்து இவங்களுக்கு தொத்திக்கிறோம். அதனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரணம் வந்துடும். ரணம் வந்துருச்சுன்னா ரொம்ப வேதனை ஆகிடும். அவங்க சிறுநீர் பாதையில் உள்ள ரணங்கள் போகலன்னும் போது அவங்களுக்கு அந்த இடத்த வச்சு கையில் சொரிய முடியாது. நிறைய சித்திரவதையாக இருக்கும். அவங்க போய் நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. அந்த இடத்துல உள்ள ரணங்கள் வந்து தீர்றதுக்கு இன்றைக்கி என்ன மருந்து போட்டாலும் இரவு நேரத்தில் தான் போட முடியும், பகலில் மருந்தே போட முடியாது. அப்போ ரணங்கள் கூடிக்கிட்டே இருக்குமே தவிர, முந்தைய மாதிரி எல்லாரும் வந்து பாவாடை தாவணி போட்டிருந்தாங்கன்னா அந்த காற்றோட்டம் கிடச்சி அந்த ரணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பகல்லையும் ஆற ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி எல்லாருமே வந்து முழு கால் சட்டை, அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை போடுறாங்க. அப்போ பெண்களுக்கு வந்து அந்த இடத்துல காற்று போய் கிடைக்காது. காற்று கிடைக்கலனாலே ரணம் கூடிரும். ரணம் கூடிச்சினாலே வந்து வேதனை அதிகமாகும். அதனால் நிறைய கோபங்கள் வரும். இதெல்லாம் வந்து சரி செய்யணும். அந்த ரணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கணும். இன்றைக்கி சாதாரணமாக ரணம் வந்துருச்சுனாலே அந்த முகமே மாறி இருக்கும். முகத்தில் உள்ள அழகு கெட்டு போயிருக்கும். ஏன்னா அந்த வேதனையில் முகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சிறுநீர் பாதையில் வந்து ரணம் இருந்துச்சுனாலே அவங்க கல்யாணம் முடிச்சிருந்தா ரொம்ப சிரமம். அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. கணவர்கிட்ட நிறைய சண்டை வந்துடும். நிறைய வந்து தாய் தகப்பனோட சண்டை வந்துடும். இதனால் நிறைய வந்து சிக்கலை கொண்டு வந்துடும். ஏன்னா அவங்க வெளியில் சொல்ல முடியாது. அந்த வெளியில் சொல்ல முடியாதால் அவங்க வந்து கோபத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. கோபம் வெளிப்படும்போது இவங்க எந்த நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டைலாம் போடலை, உள் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு நம்ம பொறுமையாக விசாரிக்கணும். அதை விட்டுட்டு நேரடியாக சண்டை போட்டோம்னா அந்த குடும்பம் கெட்டு போயிடும். அப்போ வந்து சிறுநீர் பாதையில் இருக்கிற ரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரணுமே தவிர உடனடியாக சரியாகாது. அந்த ரணத்துக்கு வந்து அத்திக்காயை பயன்படுத்துகிறோம். அத்திக்காய் எவ்வளோ ரணமாக இருந்தாலும் சரியாக்கக்கூடியது. அத்திக்காய் வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. அத்திக்காய் வந்து கிடைக்குதுன்னா அதை கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். மரங்களில் அத்தி மரத்துக்கு வந்து நாளே கிடையாது. மழை பெய்தா கொஞ்சம் தண்ணி ஊற்றினோமா காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அந்த காயை வந்து அரைச்செடுத்து நம்ம பயன்படுத்தினோம்னா அது எவ்வளோ ரணமாக இருந்தாலும், எந்த இடத்துல ரணமாக இருந்தாலும் போக்கக்கூடியது. அந்த சிறுநீர் பாதை ரணத்துக்கு இந்த அத்திக்காய் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி கிராம்பை பயன்படுத்தணும்னா அங்கே உள்ள கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை வெளியேற்றுறதுக்கு கிராம்பு தண்ணியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்து நம்ம சிறுநீர் போனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வச்சு கழுவிட்டு வந்தோம்னா அந்த சிறுநீர் பாதையில் வந்து எந்த ஒரு கிருமியும் இருக்காது. இது நிறைய பேருக்கு தெரியாது. கிராம்பு என்ன செய்யணும், கொஞ்சம் கிராம்பு எடுத்து அரைச்சி 1 லிட்டர் தண்ணியில் ஊற்றி எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்போ பையில் வச்சுட்டு போயிட்டு சிறுநீர் கழிச்சு தான் அதுலேருந்து ஒரு 100 மில்லி தண்ணி எடுத்து அங்கே கழுவிட்டு அதுக்கப்புறம் வேறு நல்ல தண்ணி வச்சு கழுவினா அந்த இடத்துல எந்த ஒரு கிருமியும் இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு போக முடியாது. எதுக்கு கொண்டு வந்தால் அது கொஞ்சம் அசிங்கமாக நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம உள் உறுப்புகளை பாதுகாக்கணும்னா இதெல்லாம் கையில் வச்சுக்கிறணும். தவறே கிடையாது. நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும். நம்ம குடும்பத்தை பாதுகாத்தா தான் நம்ம நாடே நல்லா இருக்கும். நம்ம குடும்பமே கண்டுக்கிறலன்னா நம்ம குடும்பத்தில் எல்லா கஷ்டமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு தேவைன்னா இதை கையில் கொண்டு போகணும், தப்பே கிடையாது. அப்போ இந்த கிராம்பை பயன்படுத்துகிறோம்.
இதோடு சேர்ந்து சீரகத்தை பயன்படுத்துகிறோம். சீரகம் வந்து உள்ளுக்கு சாப்பிட்டாலும் நல்லது செய்யும், வெளியில் போட்டாலும் நல்லது செய்யும். நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா சீரகம் வந்து நம்ம சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. சீரகம் தங்கச்சத்து உள்ளது. தங்கச்சத்தை வந்து மேலே தடவலாம். சீரகத்தை வந்து அப்படியே தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணி எடுத்து கழுவிட்டு வந்தாங்கன்னா அந்த இடம் முழுவதும் சுத்தமாயிட்டே இருக்கும். எவ்வளோ ரணமாக இருந்தாலும் அந்த ரணங்கள் காஞ்சிட்டே வரும். அதோடு சேர்த்து மஞ்சளை அரைச்சி போட்டோம்னா எப்படியாப்பட்ட புண்ணு ஆறும். அந்த புண்ணு இருக்கிற இடத்துல இருக்க நோய் கிருமிகள் முதல்ல அழிஞ்சு போகும். நோய் கிருமிகள் செத்துட்டாலே புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும், ரணங்கள் தீர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மஞ்சளை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்த்து நம்ம மலைத்தேனை பயன்படுத்துகிறோம். மலைத்தேனை பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகள் நடக்கும். அந்த தேன் சாப்பிட உள்ளுறுப்புகள் நல்லாகும். தேன் எடுத்து காயத்து மேலே தடவுனா அந்த காயமே ஆறிப்போகும். எப்படியாப்பட்ட காயத்துக்கும் தேன் எடுத்து மேலே தடவுங்க, அங்கே இருக்கிற கிருமிகள் அப்படியே அழிஞ்சு போகும். அப்போ வந்து தேனை தடவுனாலே அந்த இடத்துல இருக்கிற ரணங்கள் தீர்ந்துடும். என்றைக்கும் நீங்கள் வந்து சிறுநீர் கழிச்சிட்டு எனக்கு வந்து அந்த இது கொண்டு போக முடியல, இந்த மருந்து கொண்டு போக முடியலன்னா இந்த உப்பை கொண்டு போகலாம். நீங்கள் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு சாப்பிட்ற இடத்துல உப்பு இருக்கும், அவ்வளோ உப்பு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கரைச்சி அந்த தண்ணியில் காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் 2வது நல்ல தண்ணியில் கழுவுனீங்கன்னா அங்கே இருக்கிற கிருமிகள்லாம் அழிஞ்சு போகும். அப்போ பொது கழிவறையில் போயிட்டு வந்தாலும் நமக்கு வந்து எந்த ஒரு நோய் கிருமியும் தொத்தாமல் இருக்கணும்னா உப்பை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்போ வந்து சிறுநீர் பாதையில் இருக்கிற அந்த ரணத்தை போக்குறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இது மருந்து தயாரிக்கும் முறையை நம்ம இப்போ பார்க்கலாம். அத்திக்காய் வந்து சிறுநீரக பாதையில் வந்து எரிச்சல், அது பிறப்புறுப்பு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுநீர் கழிக்கிறப்ப எரிச்சல், அரிப்பு, வலி, ஒரு மாதிரி நமைச்சல், கடுகடுன்னு கடுக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆண்களாக இருந்தாக்கா ட்ராப்ஸ் சொட்டாக வந்து சிறுநீர் போகுது. வலியினாலையும் எரிச்சல்னாலையும் அந்த மாதிரி சிறுநீர் பையில் புண்ணு இருக்கிறதுனால அவங்களுக்கு சிறுநீர் வரும், ஆனால் அவங்களால சிறுநீர் கழிக்க முடியாது. அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். அப்போ சிறுநீர் போகாட்டின்னா வயிறு என்ன செய்யும், வயிறு உப்பிட்டு உடம்புலாம் வீக்கம் போட்டுரும், வலி இருக்கும், தூக்கம் வராது, கடுகடுப்பாகி போய் கை காலெல்லாம் வந்து ஒரு ஊத்தமாக ஊதிடுவாங்க. வலியை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் என்ன சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்றதுன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க மாமிச உணவுகள், காரம், புளிப்பு, எண்ணெயில் வறுத்தது பொரிச்சது இதெல்லாம் வந்து அதிகம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த கடுகடுப்பு, எரிச்சல் இதெல்லாம் வந்து அதிகம்தான் ஆகும். அதனால் இப்போ நாம் மருந்து தயாரிக்கும் முறையை பார்த்துருவோம். அப்புறம் அதனுடைய பயன்களையும் நான் சொல்கிறேன். கிராம்பு வந்து ஒரு 5 கிராம்பு போட்டுக்கிறணும். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இதை 3ஐயும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு மஞ்சள் தூள் வந்து நம்ம பொடியாக வச்சுருக்கிறதுனால கடைசியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம ஒரு 50 மில்லி தேனில் அரைச்சி வச்சு அந்த பொடி காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இதை நல்லா கலந்துடணும். கூட வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 3 சிட்டிகை போட்டால் போதும், அதிகம்லாம் வேண்டாம். சிட்டிகைனாக்கா நம்ம இந்த இப்படி எடுத்து போடுறதான். ஒரு சிட்டிகைன்றது இவ்வளவு தான். 3 சிட்டிகை அப்படி போட்டால் போதும். இதை நல்லா கலந்துட்டு கல்லில் நம்ம அரைச்சி காரம் எதுவும் வந்து இந்த அம்மியில் இதிலெல்லாம் அரைச்சிங்கனாக்கா எதுவும் வந்து காரம் மிளகாய் இதெல்லாம் அரைக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி கல்லில் பார்த்து அரைச்சிங்கன்னா தான். ஏன்னா இது வந்து நாம் பிறப்புறுப்பில் மேலே வந்து மேல் உபயோகம்தான் இது. அது மேலே போட போகிறதுனால ஒரு காரம் இல்லாமல் இருக்கிற கல்லில் பார்த்து நீங்கள் அரைக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதை ராத்திரியில் இரவு நேரத்தில் வந்து நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேலே வந்து தடவிட்டு
ஒரு மணி நேரம் வரைக்கும் விட்டுறணும். விட்டுட்டு தனி அறையில் போய் நீங்கள் இருந்து, ஏன்னா உங்கள் வேதனை தாங்க முடியாமல் இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் தனி அறையில் போய் இருந்து நல்லா ஒரு காத்தாடியை போட்டுவிட்டு நல்லா அந்த மருந்து வந்து நீங்கள் போட்ட உடனே 1 மணி நேரம் நம்ம ரோமக்கண் வழியாக உள்ளுக்கு இறங்குற மாதிரி அப்படி போட்டுட்டு நீங்கள் 1 மணி நேரம் வரைக்கும் விட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து இதமான வெதுன்ற சுடு தண்ணி வெந்நீர் வச்சு அதை நீங்கள் கழுவிட்டீங்கனாக்கா, இப்படியே கழுவிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த எரிச்சல், அதில் இருக்கிற கிருமிகள், புண்ணு அந்த மாதிரி இருக்கிறது ஒரு வாரத்துக்கோ இல்லை உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஆரம்ப நிலையாக இருந்ததுனாக்கா 3 நாள் 4 நாள் போட்டுக்கலாம். இது ரொம்ப நாளாக இருக்குது, என்ன போட்டும் நம்மளுக்கு சரியாகலை அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு இதை போட்டுட்டு வர வர அந்த அரிப்பு, படை, சொறி, சிரங்கு, எரிச்சல், கிருமிகள்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இதெல்லாம் போயிடும். வந்துட்டு அவங்க வந்து இந்த மருந்தை பயன்படுத்தி 3 நாள் 1 வாரம் இப்படி போட்டுட்டு அதை வெந்நீர் வச்சு கழுவிட்டு வந்துட்டாங்கனாக்கா அந்த யூரின் பாதையில் இருக்கிற கிருமிகளும், எரிச்சலும், வலி, புண்ணு எல்லாத்தையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆற்றிடலாம். உள் உறுப்புகளில் ரணம், அதான் சொல்லணும், சிறுநீர் பாதையில் வந்து ரணம் இருக்குது. அந்த ரணத்தை போக்குறதுக்கு அத்திக்காய் வந்து 2 எடுத்திருக்கோம், கிராம்பு வந்து ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கோம், ஒரு 3 சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு 50 மில்லி தேனில் மொத்தமாக கலந்து எடுத்திருக்கோம். இந்த கலந்து எடுத்ததை நம்ம சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் இதை வந்து உள்ளுறுப்பில் மேலே வந்து போடுறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் நோய் கிருமிகளை கொல்றதுக்கான மருந்து இது எல்லாமே சாப்பிட்ற பொருள் தான். சாப்பிட்டா என்னன்னா, சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே சரியாகும், மேலே தடவுனா மேலே இருக்கிற ரணங்கள் தீரும். இது வந்து விஷம் கிடையாது, எந்த ஒரு தவறும் கிடையாது, தப்பே கிடையாது. இதை மேலே போட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டு வரும். அந்த ரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்தால் தான் நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து கதராடை அணியணும். கதராடை அணிஞ்சாங்கன்னா இந்த ரணம் வந்து சீக்கிரம் சரியாகும். இன்றைக்கி அதை விட்டுட்டு வேறு துணிகளை போட்டாங்கன்னா அதிக அளவு சூடாகி ரணம் கூடிக்கிட்டே இருக்குமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ரணம் குறையணும்னா கண்டிப்பாக கதராடைகள் அணிங்க. கதராடை அணிஞ்சால் உடல் சூடு குறையும். உடல் சூடு குறைஞ்சின்னா அந்த பிறப்புறுப்புகளில் எந்த ஒரு ரணமும் வராது, புதுசாக புண்ணும் வராது. கதராடை அணிய தான் அந்த காற்றோட்டம் கிடைக்கும். காற்றோட்டம் கிடைச்சா தான் ரணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இதை இரவு நேரத்தில் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம் அதை திருப்பி சுடுதண்ணி வச்சு சுத்தம் பண்ணிடுங்க. இதை போடுறதுக்கு முன்னாடி உப்பு தண்ணியில் முதல்ல கழுவிடுங்க. அதுக்கடுத்து நல்ல தண்ணியில் கழுவிட்டு இந்த மருந்தை போட்டிங்கன்னா அங்கே இருக்கிற நோய் கிருமிகள் சரியாகும். அந்த நோய் கிருமிகள் சரியாகிறதுக்கும் அங்கே உள்ள ரணங்கள் தீர்றதுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.